நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தின் முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் ரொம்ப ஆச்சரியமான சில கிரியைகளை அவர் செய்கிற தேவன் என்று நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அதில் அவர் செய்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சோர்ந்து போகும் பொழுது அவர் நமக்கு நம்ம சோர்வை மாற்றி நமக்கு பலன் கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அடுத்த பகுதி சொல்கிறது, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அவர் பெருக பண்ணுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆதியிலே பூமியை ஒன்றுமில்லாமல் உருவாக்கின தேவன் இன்றைக்கும் அவருடைய அந்த சிருஷ்டிப்பின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் தேவ சமூகத்தில் இன்றைக்கி சோர்வோடு நீங்கள் வந்திருக்கலாம். பலவிதமான சோர்வின் எண்ணத்தோடு கூட, ஒருவேளை கவலையோடு கலக்கத்தோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இந்த இடத்திலே உலாவை கொண்டிருக்கிறார். நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அதில் நம்ம பார்க்கிறோம் 28ஆம் வசனத்தில், பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் அவர் சோர்ந்து போவதில்லை, அவர் இளைப்படைவதில்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது என்று பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பூமியின் கடையாந்தரங்களை உருவாக்கின கர்த்தர் அவர் சோர்ந்து போவதில்லை, அவர் இளைப்படைவதில்லை என்று நம்ம இங்கே ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். இதை நீ அறியாயோ? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அந்த பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து அவங்க வெளியே வருவதற்கு முன்பாக ரொம்ப சோர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. அது ஏற்கனவே முன்கூட்டியே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் அவர்களுக்கு பேசுகிற வார்த்தை தான் இந்த ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த பைபிளில் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் ரொம்ப விசேஷமானது. பைபிள் முழுவதும் 66 புக் இருக்கிறது போல் ஏசாயாவிலும் 66 புக்கு உண்டு. பழைய ஏற்பாட்டு 39, புதிய ஏற்பாடு 27 அப்படின்னு பிரிந்திருக்கிறது. அதுபோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலையும் 39 அதிகாரத்திலையும் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பும் ஆண்டவருடைய கோபாக்கினையும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இந்த 40ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவருடைய அந்த ஆறுதல், இரக்கம், அன்பு அதிகமாய், அவருடைய மன்னிப்பு அதிகமாய் ஃபோக்கஸ் பண்ணப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்போது அந்த ஏசாயா 40:1 ஆரம்பிக்கும் பொழுது கூட, என் ஜனங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் அப்படின்னு தான் அது ஆரம்பிக்குது. ஒரு புதிய ஏற்பாடு, ஒரு புதிய துவக்கத்தை அந்த புஸ்தகம் கொடுக்கிறது. அப்போ இந்த ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கும் பொழுது இவங்களுக்குள்ள பலவிதமான கேள்விகள், பலவிதமான சந்தேகங்கள். ஏன் ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு அனுமதிச்சார்? ஏன் இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது என்று பலவிதமான சந்தேகங்கள் அவங்களுக்குள்ள ஓடிக்கொண்டு இருக்கிறது. அது என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்குள்ள பயங்கரமான சோர்வுகளை ஏற்படுத்திட்டு அவங்க அப்படியே சோர்ந்து போயிருக்கிறாங்க. அவங்க அப்படியே பலன்ட்டு, அவ்வளவுதான், இனி ஆண்டவர் நம்ம சத்தத்தை கேட்க மாட்டார், ஆண்டவர் நம்மளை முற்றிலுமாய் கைவிட்டு விட்டார், இனி ஆண்டவருக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இனி திரும்ப நம்மளை அவர் மீட்க மாட்டார். ஏற்கனவே எகிப்திலிருந்து 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து மோசையை கொண்டு நம்மளை மீட்டு கொண்டு வந்துட்டார், நம்ம திரும்பவும் பாவம் செய்து இந்த மாதிரிப்பட்ட ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிட்டோம், இனி ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளை மன்னிக்க மாட்டார் என்று அவர்கள் எல்லா நம்பிக்கையும் இழந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சோர்ந்து போவதில்லை என்பது நீ அறியாயோ? ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு நாம் பலன் கொடுக்கிற தேவன் அல்லவா, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் அல்லவா என்று சொல்லி அதில் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதில் என்ன காரியம் என்று சொன்னால்,
அவருடைய அந்த 28 கடைசியில் பார்க்கும் பொழுது அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய புத்தி எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், நம்ம ஏன் சோர்ந்து இருக்கிறோம், எதற்கு சோர்ந்து இருக்கிறோம், நம்முடைய சோர்விற்குண்டான காரணம் என்ன, நம்ம சோர்வுக்குள் உட்படுத்தின சூழ்நிலை என்ன, நம்ம இன்னைக்கு சோர்ந்து போய் இருக்கிறதுக்கான அந்த எந்த மனுஷன் அதுக்கு காரணம், எதனால நம்ம அந்த சூழ்நிலை சோர்வுக்குள்ள நம்ம வந்தோம் என்பதை எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பொதுவாக நம்ம சோர்ந்து இருக்கும் பொழுது, நம்ம ரொம்ப பலவீனப்பட்டிருக்கும் பொழுது, ஏதாவது ஒரு மனுஷன்ட்ட போய் நம்ம பிரச்சனையை சொன்னால் நம்ம சொல்கிறது ஒன்றா இருக்கும், அவங்க புரிந்து கொள்வது ஒன்றா இருக்கும். யோபு மிகுந்த சோர்ந்து போன நிலையில் அவன் தான் பிறந்த நாளை கூட அவன் சபிக்கிறான். நான் பிறந்த அப்படி ஒரு நாள் இல்லாமல் போகட்டும் அப்படின்னு அவன் மனம் உடஞ்சி பேசுகிறான். அவன் கூட இருக்கிறவன் என்ன செய்யணும்? நீ கவலைப்படாதப்பா, ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார், ஏதாவது ஒரு ஆறுதலாக ஒன்று சொல்லணும்ல. இவனுக்கு என்ன பண்ணானுங்கன்னா, நீ ஏதாவது பாவம் பண்ணியிருக்க, எப்படி இருக்கு? ஹல்லேலூயா. நீ ஏதோ ஒரு தப்பு செஞ்சுருக்க, அதனால தான் உனக்கு இந்த எப்படி அவன் மனசு ஏற்கனவே அந்த மனசெல்லாம் உடஞ்சி உடம்பெல்லாம் புண்ணாக இருக்குது. முழுவதும் சோர்ந்து போன நிலையில் யோபு அழுதுட்டு இருக்கிறான். இவனுக்கு 3 பேரும் பக்கத்தில் இருந்துட்டு, நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க, ஆண்டவர் நீதிமான தண்டிக்க மாட்டார் அப்படின்னு மாறி மாறி பேசுகிறானுங்க. நீங்கள் அந்த யோபு புஸ்தகம் ஃபுல்லாக பாருங்கள். ஹல்லேலூயா. மாறி மாறி அவன் சொல்ல திரும்ப 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 பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. இன்னைக்குள்ள மனிதர்கள் அவ்வளவுதான், அவருடைய புரிந்து கொள்கிற தன்மை அவ்வளவுதான், அவருடைய சிலருடைய அந்த அறிந்து கொள்கிற தன்மை ரொம்ப குறைவாக இருக்கிறது. நம்முடைய சுச்சுவேஷனை எவ்வளவு சொன்னாலும் சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா மனிதர்கள் அந்த மாதிரிப்பட்ட ஒரு நிலையில தான் ஆண்டவர் வைத்திருக்கிறாரா என்னன்னு தெரியல. மனிதனுடைய சில நேரங்களில் எல்லாரும் சொல்ல முடியாது, சில நேரங்களில் பல மனிதர்கள் நம்ம சொல்லுகிறதை சரியாய் புரிந்து கொள்கிறதில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அப்படி கிடையாது. ஒரு மனிதனை போல என்னுடைய புத்தி குறுகின புத்தி கிடையாது. ஒரு சுயநலம் நிறைந்த ஒரு மனிதன் நான் கிடையாது. நான் உனக்காக ஜீவன் தந்த கர்த்தர் அல்லவா. என்னுடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, நீங்கள் எந்த நிலையில் சோர்ந்து போயிருக்கிறீங்களோ உங்களுடைய சூழ்நிலையை முழுவதுமாய் ஆழமாய் புரிந்த கர்த்தர் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எதனால நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க, எதனால நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளே வந்தீங்க, எதனால நீங்கள் கவலைக்குள்ளே இருக்கிறீங்க, உங்கள் சோர்வின் காரணம், மூல காரணம் என்ன? நான் ஆண்டவர் எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் எனக்கு வாய்க்கலை அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிறீங்க. அதனுடைய பிரச்சனை என்ன, உங்கள் காரியம் என்ன? எல்லா பாரங்களையும் கவலைகளையும் அவர் அறிந்த கர்த்தராயிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவர் உங்களை போல என்னை போல ஒரு மனுஷனாய் இந்த பூமியிலே பிறந்து வளர்ந்து மனிதனாய் வாழ்ந்து மரித்தவர். நம்மை விட அதிக சோர்வுக்குள்ளான நிலைக்குள்ளே அவர் போயிருக்கிறார். அதனால் ஆண்டவர் நம்மேல் மிகுந்த கரிசனை உள்ளவராய் இந்த காலை வேளை உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தெய்வப்பிள்ளை, ஒருவேளை நீங்கள் சோர்வோடு இந்த இடத்துல இருக்கலாம். கண்டிப்பாக சில சோர்வோடு இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்கள் மேல் கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 பேதுருவின் புஸ்தகத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம் இல்லையா? 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமை, 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால், அவர் உங்கள் மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறபடியால், ஆண்டவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை எல்லாம் கர்த்தர் மேல் வைக்க பழகணும். ஹல்லேலூயா. தயவு செய்து உங்கள் கவலையை, உங்கள் சோர்வை நீங்கள் தூக்கிட்டு சுமந்து அதை அப்படியே உங்களுக்குள்ளேயே வச்சு நீங்கள் நடக்க ஆரம்பிக்கக்கூடாது. அது மிகுந்த பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். உங்கள் சிந்தனையில், உங்கள் இருதயத்தில், உங்கள் சரீரத்தை கூட அது பாதிக்கும். உங்கள் ஆள் மனதை அதை பாதிக்கும்.
உங்கள் தூக்கத்தை அது பாதிக்கும். உங்கள் மைண்டினுடைய அந்த ஸ்டெடினஸ் அதை பாதிக்கும். எதையும் சரியாக கவனித்து செய்ய முடியாது. கவலை அவ்வளவு பயங்கரமானது. ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும்னா, கவலை வரும்பொழுதெல்லாம் திரும்ப 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 ஆண்டவர்கிட்ட அதை வைக்க பழகணும். ஏன்னு சொன்னால் அவர் நம்மளை விசாரிக்கிறார். அதனால் ஆண்டவர்கிட்ட அப்படியே அந்த கவலைகளை, சோர்வுகளை, ஆண்டவரே இப்படி தான்ப்பா, இதனால தான்ப்பா இந்த பிரச்சனை, இதனால தான்ப்பா எனக்கு இந்த காரியம் என்று ஆண்டவருடைய கரத்தில் வச்சு கொண்டே இருக்கணும். நான் ஒரு டைம் ஜோமணி பார்த்தேன், எனக்கு பாரம் மாறலை அப்படின்னு விட்டுறக்கூடாது. திரும்ப அதை வைக்கணும். ஏன்னா பிசாசானவன் அந்த கவலை வச்சு தான் உங்களை அவன் பக்கம் இழுக்கிறான். அந்த உங்கள் கவலை வச்சு தான் அவன் உங்களை சோர்ந்து போக வைக்கிறான். உங்கள் ஜெப ஜீவியத்தை அழிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ சில சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கவலை அது மாறாது, அது கடைசி வரை இருக்கும். சில கவலைகள் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த கவலை நம்ம மேற்கொள்ள முடியாதபடி ஆண்டவர் கிருபை தந்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அந்த கவலை நம்ம இருதயத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஒரு ஓரத்தில் அது இருக்க தான் செய்யும். ஆனால் அந்த கவலை என்ன பண்ணுகிறது என்று சொன்னால், நம்மை மேற்கொள்ள விடாமல் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. சரி, இப்போ ஒரு மனுஷனுக்கு பேசிக்காக சில கவலைகள் அவசியமா அப்படின்னு பார்த்தா, கவலை ஒரு பேசிக்காக மனுஷனுக்கு அவசியம்தான். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ கவலையே இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி ஆயிடுவீங்கன்னா, நீங்கள் சோம்பேறி ஆயிடுவீங்க. கவலையே இல்லைன்னா எப்படி ஆயிடுவீங்க? உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு குடும்பம் இல்லை, குட்டி இல்லை, பிள்ளை இல்லை, ஒன்றுமே நீங்கள் செய்யண்டாம், உங்களுக்கு ஒரு கவலை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காலையில் 11 மணிக்கு நம்ம எழும்பி அப்படி தானே ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு நோக்கம் இருக்காது, லைஃப்பில் ஒரு கோல் இருக்காது, ஒரு பாரம் இருதயத்தில் இருக்காது, நம்ம அப்படியே சுற்றிகிட்டே வருவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போது இந்த கவலை என்பது, ஒரு தெய்வ மனுஷர் சொன்னார், கவலை என்பது இந்த எலக்ட்ரிக் ஒயர் மாதிரி. கவலை என்பது எப்படி சொல்லுங்கள்? இந்த எலக்ட்ரிக் ஒயர். இப்போ பாருங்கள், இந்த டியூப்லைட் எரியுது. இந்த டியூப்லைட் எரியுறதுன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, ஒரு ஒயர் இருக்குது, ஒரு காப்பர் ஒயர் இருக்குது. அதுதான் என்னது? கவலை. அப்போ அந்த லைட் எரிகிறதுக்கு அந்த காப்பர் ஒயர் அவசியமா? கண்டிப்பாக அவசியம். ஆனால் அந்த ஒயரை நம்ம தொட்டால் ஷாக் அடிக்காதபடிக்கு அதுக்கு மேலே ஒரு லேயர் போட்டிருக்காங்களா? அந்த ஒயரை இப்போ நீங்கள் தொட்டிங்கன்னா, மேல் ஒயரை நீங்கள் தொட்டு பார்க்காதீங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பிடிச்சி இழுத்துடக்கூடாது. அப்போ மேல் ஒயரை நீங்கள் சும்மா தொட்டு பார்த்தீங்கன்னா அது ஷாக் அடிக்காது. ஏன்னா கரண்ட் உள்ளே போயிட்டு தான் இருக்குது, ஆனால் அதுக்கு மேலே என்னென்னா ஒரு லேயர் இருக்குது. ஹல்லேலூயா. அந்த லேயர் தான் கர்த்தர் கொடுக்குற கிருபை. கவலை இருந்துகிட்டு தான் இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு குடும்பம் இருக்குது, என் குடும்பத்தை எப்படி நான் நடத்துவேன், எப்படி என் குடும்பத்தை விசாரிப்பேன், என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், எனக்கு ஒரு வீடு வேணும், என் பிள்ளையை கட்டி கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு வேண்டியத காரியங்களை செய்யணும், நான் நாளைக்கு ஒரு காரியத்தை பண்ணணும். அதுபோல ஆவிக்குரிய கவலைகள் இருக்கிறது. பவுலுக்கு இருந்தது போல, சபை கட்டப்படணும், சபை வளரணும், ஊழியங்கள் கட்டப்படணும், தேசம் எவ்வளவோ அழியுது ஆண்டவரே, தேசத்தில் எவ்வளவோ அக்கிரமங்கள் நடக்கிறது, தேசம் எவ்வளவோ அழிந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் ஒரு கவலை, இதெல்லாம் நமக்கு அவசியம். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம ஜெபம் பண்ணுவோம், இதான் இருந்தால் நம்ம செயல்படுவோம். ஆனால் அந்த கவலை நம்ம மேற்கொள்ளாமல் இருக்கிறதுக்காக கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அது என்னன்னா, அது அவருடைய கரிசனை, அது அவருடைய கிருபை, அது அவருடைய கரிசனை. அப்போ கவலை அவசியம்தான். நம்ம கவலை வேணும். கவலை இருந்தால் தான் நம்ம வேலை செய்வோம், சுறுசுறுப்பாக இருப்போம், எல்லா காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், உட்கார்ந்து நம்ம தெய்வ சமூகத்தில் இருந்து நம்ம சில தேசங்களுக்காக பாரப்படுவோம், குடும்பத்திற்காக பாரப்படுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காரியத்துக்காக பல நாளாக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேனே, இது நடக்காமல் இருக்கிறதப்பா, இது என்ன செய்கிறதுன்னு நமக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருந்தால் தான் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் என்னன்னா, அந்த எண்ணத்தை உங்களுக்குள்ளேயே வச்சுக்க கூடாது, அதை ஜெபமாக மாற்றணும். அப்போந்தான் அந்த கிருபை கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அந்த கவலையை நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்ன செய்வேன் இப்படியே நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அந்த கவலை உங்களை அழுத்திரும், உங்களுக்கு ஆண்டவர் விட்டே உங்களை கொண்டு போயிடும். ஆனால் அந்த கவலை வரும்பொழுதெல்லாம் அதை ஜெபமாக மாற்றணும். அது அவசியம்தான். அது ஏதோ பெருசாக ஏதோ யாருக்கோ இல்லாதது எனக்கு அப்படி இல்லை, அது தேவைதான். எல்லா மனுஷனுக்கு கவலை தேவைதான். அது எனக்குள்ளே இருக்க நல்லது தான்.
ஆனால் என்னன்னா அதை ஜெபமாக மாற்றணும். ஏசப்பா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கப்பா, இந்த மாதிரி காரியம் இருக்கப்பா, இது உங்கள் கரத்தில் தருகிறேன். அது எப்பவும் ஜெபம் பண்ணணும். வண்டியில் போகும்போது ஜெபிக்கலாம், நடக்கும்போது நிற்கும் பொழுது அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏசப்பாட்ட. அதை சொல்ல 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 ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரும் பொழுது அதில் ஒரு விடுதலையை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலன் கொடுக்கிற கர்த்தர். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் எப்படிப்பட்ட சோர்வோடு இந்த இடத்துல வந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த ஆராதனை முடிந்து இந்த திருவிருந்தில் பங்கெடுத்து நீங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு புதிய பலனை கர்த்தர் நமக்கு தர அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சந்தேகம் வருது, ஆண்டவர் நம்ம மேல் உண்மையிலாக கரிசனையாக இருக்காரா, உண்மையாக ஆண்டவருக்கு நம்ம மேலே ஒரு அக்கறை இருக்குதா? அப்படிலாம் பலவித கரிசனைகள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிறது. அவங்க நினைக்கிறாங்க, இல்லை ஆண்டவர் நமக்கு கரிசனையாய் ஒன்றும் செய்ய மாட்டார், ஆண்டவர் அவங்களுக்கு தான் அற்புதம் செய்வார். இவங்களுக்கு நம்ம நிறைய நேரங்கள் நினைக்கிறோம்ல, நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் எனக்கெல்லாம் செய்ய மாட்டார், ஆண்டவர் அவங்களுக்கு தான் செய்வார், ஆண்டவர் இவங்களுக்கு தான் செய்வார். அப்படி ஒரு நாள் நினைக்கக்கூடாது. ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா. யாக்கோபு 1:17 சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதியில் பிதாவினிடத்தில் இறங்கி நம்மிடத்தில் அது வருகிறதா, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரிடத்துல எந்த வேற்றுமையும் கிடையாது. அவர் எந்த வேற்றுமையும் நமக்கு பார்க்குற தேவன் கிடையாது. அவங்களுக்கு செஞ்சு இவங்களுக்கு செய்வேன், இவங்களுக்கு செஞ்சு அவங்களுக்கு செய்ய மாட்டேன், அப்படி கிடையாது. அதனால் நீங்கள் அதெல்லாம் மனதில் வைத்து சோர்ந்து போகக்கூடாது. அப்படி ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல அவங்களுக்கெல்லாம் நடக்கும் பாஸ்டர், எனக்கெல்லாம் நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்க. அது சத்துரு உங்களுக்கு தருகிற எண்ணம். நீங்கள் ஜெபிக்க கூடாதபடி சத்துரு உங்களுக்கு தருகிற அது ஒரு எண்ணம். அது ஹல்லேலூயா. இல்லை, கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். ஆமென், அல்லேலூயா. தாவீது சொல்கிறார், நான் ஜீவனுள்ள தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் நான் மரித்து போயிருப்பேன் சொல்கிறார். அப்போ நான் விசுவாசிக்கணும், ஆண்டவர் எனக்கு செய்வார், இல்லை செய்வார், இந்த ஒரு காரியத்தில் கண்டிப்பாக எனக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் என்று நம்ம ஆண்டவரை நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால் நம்ம முதல்ல நமக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யணும் அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கிறவர்களாக மாறணும். சங்கீதம் 27:14 நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த சோர்வு மாறணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? பைபிள் சொல்கிறது. சங்கீதம் 27:14 வாசிங்க. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடம் மனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சில நேரங்களில் நம்ம ஜெபங்களுக்கு ஏன் தாமதமாக பதில் தருகிறார், ஏன் உடனே ஆண்டவர் சில கிரியைகளை செய்கிறதில்ல அப்படின்னு சொன்னால் நம்ம ஏன் அதில் சோர்ந்து போகக்கூடாதான்? பைபிள் சொல்கிறது, நம்ம இருதயத்தை ஸ்திரப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் அதை செய்கிறார். ஹல்லேலூயா. இருதயத்தை என்ன பண்ணுகிறாரா? ஸ்திரப்படுத்துகிறார். அதனால் இந்த சோர்வின் நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன தெரியுமா? நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நீங்கள் காத்திருக்கணும் ஆண்டவருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும்? காத்திருக்கணும், வெயிட் பண்ணணும் ஆண்டவருக்காக. ஆண்டவருடைய கிரியை என்ன அப்படின்னு நீங்களாகவே நிறைய நேரங்களில் நம்ம சோர்ந்து போகும் பொழுது நம்ம முடிவு எடுக்கக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. எத்தனை பேர் நான் சொல்கிறது கவனிக்கிறீங்க? புரியுது? அல்லேலூயா. சோர்வு வருது பாருங்க, உங்களுக்குள்ள சோர்வு வருது பாருங்க, டிப்ரெஷன் வருது பாருங்க, அப்படியே மன அழுத்தத்துக்குள்ளே இருக்கா பாருங்க. அப்போ முடிவு எடுக்காதீங்க, தயவு செய்து முடிவு எடுக்காதீங்க. பிசாசு நிறைய முடிவெடுக்க உங்களை வைப்பான். ஆனால் பைபிள் சொல்லுது, முடிவெடுக்காத, காத்திரு. நிறைய முடிவு நம்ம எடுப்போம், அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது. சில பேர் எப்படி முடிவு பண்ணி, சர்ச்சைக்கே போக மாட்டேன், இனி ஜெபம் பண்ண மாட்டேன், எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேன், ஒன்றும் நடக்கலை. இந்த சோர்வின் நேரத்தில் நிறைய முடிவுகளை நம்ம எடுப்போம். நம்ம மன அழுத்தம் இருக்கும் பாருங்க,
அப்படி நமக்கு வந்து எல்லாமே இருண்டு போய் கண்ணு திறந்தாலும் இருட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலை வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா முடிவெடுப்போம். இது மனித இயல்பு. ஹல்லேலூயா. நீங்கள் நான் இல்லைங்க, மிகப்பெரிய பரிசுத்தவானாகிய எலியா என்ற ஒரு மனுஷன் சோர்ந்து போகும்போது ஒரு தவறான முடிவெடுத்தார். 1 ராஜாக்கள் 19:4 நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் ஆண்டவர்கிட்ட சொல்கிறார், என் ஜீவனை எடுத்துரும் ஆண்டவரே, நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் இல்லைன்னு சொல்கிறேன். அந்த வசனத்தை வாசிங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமை. பிரயாணமாய் போய் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான ஜெபம் பாருங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் அதுக்கு முந்தின அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் நம்ப மாட்டீங்க. எலியா ஜெபம் பண்ணும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கிச்சான். வானத்திலிருந்து என்ன இறங்கிச்சு? அக்கினி இறங்கிச்சு. அவர் ஜெபம் பண்ணவொன்னே அதுக்கு முந்தின அதிகாரத்தில் பார்க்குறோம், அவர் ஜெபித்தொன்ன வானம் மழையை தராதபடி வானத்தை ஆண்டவர் அடைச்சி போட்டார். ஆண்டவர் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார், எலியா எப்போ அடுத்தது ஜெபம் பண்ணுவான், மழையை ஊற்றலான்னு. இந்த வார்த்தை எவ்வளோ ஆழமான வார்த்தை, யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஏங்க, அவர் தாங்க வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நினைச்ச மழையை கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் அவர் வெயிட் பண்ணுறாரு, எலியா ஜெபம் பண்ணுவான் அடுத்தது. எவ்வளவு ஒரு ஆண்டவரோடு ஒரு உறவு இருந்தால் இப்படி ஒரு காரியம் நடக்கும், யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. நான் சொல்கிறது எதுவும் புரியுது? ஆண்டவர் வெயிட் பண்ணுறாரு எலியாக்காக ஜெபத்துக்காக. இவன் ஜெபம் பண்ண பிறகு அடுத்தது மழையை கொடுக்கணும்னு கையை கட்டிட்டு ஆண்டவர் உட்கார்ந்துருக்கிறாரு. சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், இவர் கர்மேல் பர்வதத்தில் ஆண்டவருடைய வல்லமை வந்து இறங்கணும்னா இவர் என்ன நினைச்சாருன்னா, எசபேல் மனம் திரும்பிடுவா, ஆகாப் ராஜா மனம் திரும்பிடுவான், எல்லாரும் வந்து கர்த்தரே தேவன்னு ஏற்றுக்கொள்வாங்கன்னு பார்த்தா ஜனங்கள் மட்டும்தான் மனம் திரும்பினாங்களே தவிர எசபேலும் மனம் திரும்பலை, ஆகாபும் மனம் திரும்பலை. அங்கே ஒரு கிரியை நடக்கலை. மாறாக எசபேல் சொன்னா, எலியா நாளைக்கு இதே டைமில் உன் கழுத்து இருக்கிற தலையை நான் எடுத்துருவேன், உன் கழுத்து உன் தலையில் இருக்காது. ஹல்லேலூயா. உன் தலை உன் கழுத்தில் இருக்காதுன்னு சொன்னோன்னா இவன் பயந்து ஓடி வந்து இவ்வளவு ஜெபம் பண்ணி இவ்வளவு ஊழியம் செஞ்சோம், எசபேல் மனம் திரும்பலை ஆண்டவரே, ஆகாவும் மனம் திரும்பலை ஆண்டவர்னு சோர்ந்து போனது மட்டுமல்லாமல் அவன் ஒரு தவறான முடிவெடுக்கிறான், நான் மரிச்சு போகணும். ஸோ நம்ம சோர்ந்து போகும்போது நம்ம எடுக்கிற முடிவுகள் மிக மிக பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் உடனே எலியாட்ட என்ன தெரியுமா சொன்னார்? நீங்கள் அந்த அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. அதுக்கு உடனே ஆண்டவர் எலியாவை தம்முடைய ராஜ்யத்துக்கு எடுக்கணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார். உடனே சொல்கிறார், நீ போ, எலிசா அப்படிங்கிற ஒருவன் இருப்பான், அவனை அபிஷேகம் பண்ணு, யெகூவை அபிஷேகம் பண்ணு, உன் வேலை முடிஞ்சு வா, டைம் ஆச்சு. நீ இப்போ இதுக்கு மேலே போயிட்டு இருந்தீங்கன்னா நீ வந்து வேற முடிவெல்லாம் எடுப்ப. அவனுடைய லைஃபே அதுக்கப்புறம் மாறிடுச்சு. ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம சோர்ந்து போகும் பொழுது நம்ம வந்து வார்த்தைகளையோ முடிவுகளையோ என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது, விட்டுறக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? பைபிள் சொல்லுது, நீ திட மனதாக இருந்து கர்த்தருக்கு காத்துரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அந்த கிருபை தரணும். ஏன்னா மனித இயல்பு பாருங்கள், நம்ம டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கும்பொழுது நம்மளை அறியாமலே நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிடுவோம். மன அழுத்தத்துக்குள்ளே, இனி நான் அப்படி பண்ண மாட்டேன், இனி அங்கே போக மாட்டேன், இனி அவங்கள பார்க்க மாட்டேன், இனி பேச மாட்டேன், இனி ஜெபிக்க மாட்டேன், இனி உபவாசிக்க மாட்டேன், இனி பைபிளை திறக்கவே மாட்டேன். நம்ம அவசரப்பட்ட சில விஷயங்களை சொல்லிடுவோம். ஆனால் அது சில பாதிப்புகள் அது ஏற்படுத்துது. எலியாவுக்கு அது ஏற்படுத்துச்சு. அதோடு கூட எலியாவுடைய ஊழியத்தை ஆண்டவர் ஒரு முடிவுக்குள்ளே கொண்டு வந்து, இனி இவன் இதுக்கு மேலே போனானா இவன் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்வான், வேண்டாப்பா, இத்தனை வருஷம் நீ கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ண, வா உன்னை ஜீவனோடு என் பரலோகத்துக்கு எடுத்து போடான்னு உயிரோட பரலோகத்துக்கு தூக்கிட்டு போயிட்டார். அதோடு அவனுடைய ஊழியத்துக்கு மேலே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கிறது. அப்போ அருமையான தெய்வ பிள்ளைகள், நம்ம இந்த சோர்ந்து இருக்கிற நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை என்னன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கணும். ஏசாயா 40:31,
நம்ம வாசிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். எல்லாரும் எடுங்க வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அல்லேலூயா. அடுத்த வசனம் அடுத்தது சொல்லுது, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஒரு சூப்பர் நேச்சுரல் பெலன் ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெலனை ஆண்டவர் கொடுக்கிறார். எப்போ தெரியுமா? நீங்கள் காத்துருங்க, தெய்வ சமூகத்தில் வெயிட் பண்ணுங்க. ஒரு கழுகு என்ன செய்யும்னு சொன்னால் அது காத்திருக்குமா. கழுகை குறித்து உங்களுக்கு தெரியுமா? ஒரு கழுகுனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். ஒரு கழுகுனுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளோ? 70 வருஷம். ஆனால் அதுக்கு 30 இல்லைன்னா 35 வயசு ஆகும் பொழுது அது என்ன ஆகும்னா, அதுக்கு பெலன் எல்லாம் அதை இழந்துடும். அதுக்கு செட்டைகள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும். அதுக்கு நகங்கள் எல்லாம் அப்படி மடங்கி குறுகிரும். அதுக்கு அழகுலாம் அப்படியே சுருங்கி பலவீனம் ஆயிரும். அதுக்கப்புறம் அதால் ஒரு சின்ன ஒரு எலியை கூட தூக்க முடியாத, கடித்து பிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பலவீனமாயிரும் அந்த கழுகு. இப்போ இந்த கழுகு அப்படியே விட்டுட்டுன்னு வைங்களேன், அது செத்து போயிடும். 40 வயசில் செத்து போகும். ஆனால் இந்த கழுகு விடாது. அது என்ன செய்யும் தெரியுமா? கண்மலையில் உயரமான ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு தன்னுடைய அழகை வைத்து தன்னுடைய இறக்கையெல்லாம் பீத்து எடுத்து விட்டு அந்த கண்மலையில் பாறையில் தன்னுடைய அந்த கால் நகங்களை எல்லாம் அடித்து உடைக்குமா. தன்னுடைய அழகெல்லாம் அடித்து உடைக்குமா. பைபிள் சொல்லுது, கழுகை போல முழு மொட்டையா இரு அப்படின்னு ஒரு வசனம் வருது. அதுபோல் முழு மொட்டையாய் வாய், கை, கால் எல்லாம் அந்த நகங்கள் எல்லாம் உடைச்சி இறகையெல்லாம் பீத்து அப்படியே காத்திருக்குமா. புதிய இறக்கைகள் வருவதற்கு, புதிய அழகு வருவதற்கு. ஒரு சில நாட்களுக்கு பிறகு அதை காத்திருக்கும் பொழுது புதிய இறக்கைகள், புதிய பலன் வரும். அது வாலிப வயதில் இருக்கிற அந்த பலனை திரும்ப அதை பெற்றுக்கொள்ளும். அதனால தான் பைபிள் சொல்கிறது, கழுகை போல நீ வாலிப பலனை பெற்றுக்கொள்வாய். திரும்ப அந்த ஒரு பலனை அந்த கழுகு பெற்றுக்கொள்ளும். வாலிப வயசில் இருக்கிற மாதிரி திரும்ப அடுத்த 30 வருஷம் அது வாழும். அப்போ நம்ம காத்திருக்கணும். தெய்வ சமூகத்தில் காத்திருந்து அப்படியே அமைதியாக ஆண்டவர் இதை எப்படி கொண்டு போகிறார், ஆண்டவர் எப்படி நடத்துகிறார் அப்படின்னு நம்ம அப்படியே ஆண்டவர் கருத்தில் அதை ஒட்டு கொடுத்துடணும். இப்போ பார்ப்போம் ஆண்டவர் எப்படி ஆண்டவர் சொல்லி தான் இதை செஞ்சுருக்கோம். ஆண்டவர் தெரியாமல் இந்த ஒரு காரியம் வரல, ஆண்டவர் அனுமதிக்காமல் இந்த ஒரு காரியம் வரல. அப்போ ஆண்டவர் கருத்தில் இதை விட்டு கொடுப்போம். எப்படி ஆண்டவர் இதை செய்கிறாருன்னு பார்க்கும் பொழுது என்ன நடக்கிறதா, அந்த சூழ்நிலை முடிவுக்கு வரும் பொழுது உங்கள் இருதயம் ஸ்திரப்பட்டிருக்கும். உங்கள் இருதயம் என்ன ஆயிருக்கும்? ஸ்திரப்பட்டு இருக்குமா. நீங்கள் புதிய பலனை நீங்கள் அடைவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். ஸோ முதலாவதாக உங்களுக்கு சோர்வு வரும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று என்னென்னா, நீங்கள் காத்திருக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும். ரெண்டாவது, சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 40:12 வாசிக்கலாம். எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதிருக்கிறது, என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. சரி, இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இது பல அர்த்தங்கள் இதுக்கு உண்டு. கவனிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஆனால் இந்த வசனத்தினுடைய சரியான பொருத்தம் யாருக்கு போகும்னு சொன்னால், இயேசுவுக்கு இந்த வசனத்தை பொருத்தமாய் சொல்லுகிறார்கள். வேத ஆராய்ச்சியாளர்கள், வேத வல்லுநர்கள் இந்த வசனம் இயேசுவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் வசனமாய் சொல்லுகிறார்கள். எண்ணிக்கை கடங்காத தீமைகள், மனிதனுடைய அக்கிரமங்கள் அவரை தொடர்ந்து பிடித்தது, அவர் நிமிர்ந்து பார்க்க கூடாத அளவுக்கு அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு சில சூழ்நிலைகள் இயேசுவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையிலே அவர் எல்லா மனுக்குலத்தின் பாவத்தையும் சுமந்ததுனால அவர் ஒரு கட்டத்தில் அப்படியே சோர்ந்து போனார்.
அப்படியே சோர்ந்து போனார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கணும்னா நீங்கட்டும் ஆண்டவரே, என்னால் முடியலப்பா, என்னால் முடியலை ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த பாத்திரத்தில் என்னால் பானம் பண்ண முடியாது என்று சொல்லி அப்படியே அவர் சோர்ந்து போனார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. யூதர்கள் பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது 4 கப்பில், நான் நேற்று சொன்னது ஒருவேளை உங்களுக்கு அனைவர் வராதனால தெரிந்திருக்காது, திரும்ப சொல்கிறேன். 4 கப்பு வச்சு அவங்க திராட்சரசம் குடிப்பாங்க. 4 கப்பில் திராட்சரசம் குடிப்பாங்க. முதல் கப்பில் திராட்சரசம் குடிப்பாங்க. அது என்ன அப்படின்னா, எகிப்திலிருந்து அவங்கள ஆண்டவர் வெளியே கொண்டு வந்ததுக்கு ஞாபகமாக அந்த ரசத்தை அவர்கள் குடிப்பாங்க, திராட்சை ரசத்தை குடிப்பாங்க. 2வது ஒரு கப்புண்டு, அது நியாய தீர்ப்பின் பாத்திரம். அந்த கப்பை அவங்க குடிக்க மாட்டாங்க. எகிப்தியர்களுக்கு ஆண்டவர் செய்த நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் அவங்க அந்த 2வது கப்பை அப்படியே தரையில் ஊற்றிடுவாங்க. 3வது ஒரு கப்பு உண்டு, அது ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அதை அவங்க குடிப்பாங்க. அந்த அப்பத்தை புசித்த பிறகு, அந்த புளிப்பில்லாத அப்பத்தை புசித்த பிறகு அந்த கப்பெடுத்து அவங்க குடிப்பாங்க. 4வது கப்பு உண்டு, அதை குடிக்காமல் அப்படியே வச்சுருவாங்க. இன்றைக்கி யூதர்கள் அதை செய்கிறாங்க. ஏன்னா மேசியா வரும்பொழுது அவரோடு கூட சேர்ந்து அந்த கப்பை குடிப்போன்னு சொல்லி அந்த கப்பை அப்படியே வச்சுருவாங்க. இப்போ ரட்சிக்கப்பட்ட நமக்கு நம்ம அந்த 4 கப்பையும் நம்ம ஒப்பனையாய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஞானஸ்நானம் எடுத்தோன்னே முதல் கம்யூனியனில் நம்ம பங்கெடுத்தோம்ல, அதான் அந்த முதல் கப்பு, அந்த கப் ஆஃப் சான்டிஃபிகேஷன், பரிசுத்தமாக்குற பாத்திரம். ஹல்லேலூயா. அந்த கப்பை நம்ம குடித்த பிறகு உடனே ஆண்டவர் இந்த உலகத்திலேருந்து நம்மளை வேறு பிரித்தார். உலகத்துக்கும் நமக்கும் இது எந்த சம்பந்தம் கிடையாது, எகிப்துக்கும் நமக்கும் எந்த தொடர்பு கிடையாது. கர்த்தர் நம்மை அப்படி வேறு பிரித்தார். 2வது கப்பு இயேசு சிலுவையில் நமக்காக குடித்த அந்த கப்பு. ஹல்லேலூயா. அதுதான் இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். பேதுருட்ட சொல்கிறார், நான் குடிக்கிற பானத்தை நீ குடிக்க முடியும், நான் பங்கெடுக்கிற பாத்திரத்தை நீ பங்கெடுக்க முடியாது, அது நியாய தீர்ப்பின் பாத்திரம். அப்போ உங்கள் மேல் வருகிற நியாய தீர்ப்பை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அந்த பாத்திரத்தை அவர் சிலுவையிலே அவர் குடித்தார். ஹல்லேலூயா. அதனால 3வது நம்ம குடிக்கிற பாத்திரம் என்னன்னா, ஆசீர்வாதத்தின் பாத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம திருவிருந்தில் பங்கெடுக்க போகிறோம்ல, இது என்னென்னா ஆசீர்வாதத்தின் பாத்திரம். அந்த பாத்திரத்துக்கு பேர் என்ன? கப் ஆஃப் பிளெஸ்ஸிங் சொல்லுவாங்க, ஆசீர்வாதத்தின் பாத்திரம். இன்னைக்கு இயேசு அந்த சிலுவையில் அந்த 2வது கப்பு அவர் குடித்ததுனால, அந்த நியாய தீர்ப்பின் கப்பை அவர் குடித்ததுனால இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தில் பங்கெடுக்கிறோம். 4வது ஒரு கப்பு இருக்குது. இயேசு சொன்னார், நான் திரும்ப மணவாளனாய் வரும்பொழுது இந்த நவமான ரசத்தை உங்களோடு கூட சேர்ந்து நான் குடிப்பேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ மத்திய ஆகாயத்தில் நம்ம இயேசுவோடு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அங்கே ஒரு பந்தி நடக்கும். இயேசுவோடு சேர்ந்து நம்ம ஒரு திராட்சை ரசத்தை நாம் பருகுவோம். ஹல்லேலூயா. ஸோ இந்த 4வது கப்பில் 3வது கப்பில் பங்கெடுக்கிறவங்களுக்கு தான் 4வது கப்பின் ஆசீர்வாதம் கிடைக்கும். சொல்லது புரியுதா? ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தில் பங்கெடுக்கிறவங்களுக்கு தான் நித்தியத்தில் அவரோடு கூட போய் நம்ம பங்கெடுக்க முடியும். அப்போ இயேசு சிலுவையில் தன் மேல் நம்ம மேல் வர நியாய தீர்ப்பு அவர் மேல் ஏற்றுக்கிட்டார். அவர் மேல் ஏற்றுக்கொண்டதுனால நம்ம இன்னைக்கு சோர்வை ஜெயம் எடுக்கலாம். எப்படி தெரியுமா? எபிரேயர் 12:2 சொல்லுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். ஹல்லேலூயா. அதனால நீங்க அவரையே என்ன பண்ணுங்க, சிலுவையை அவர் சகித்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்கள் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே என்ன பண்ணுங்க, நினைத்து கொள்ளுங்கள். அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஸோ 2வது சோர்வை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம இயேசுவை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும்.
இன்னொரு வார்த்தையில் சொன்னோன்னா, அவருடைய பாடுகள், அவருடைய மரணங்கள், அதையெல்லாம் அவர் சகித்தாரு, நானும் சகிக்கணும் என்று நம்முடைய கண்ணை அவர் மேல் பதிக்க வைக்கணும். ஆங்கில மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கிறது, நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனில் உங்கள் கண்ணை அவர் மேல் பதிய வைங்கன்னு போட்டிருக்கு. கண்ணை என்ன பண்ணணும்? இயேசுவின் மேலே. சோர்வை உங்களுக்கு ஜெயிக்கணுமா? உங்கள் கண்ணை அவர் மேலே வைங்க. இயேசு எப்படி ஜெயம் எடுத்தார், எப்படி சகித்தார். இன்னைக்கு யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் நமக்கு சோர்வு வந்துடுது. இப்படி என்னை பார்த்து பேசிட்டாங்களே, இப்படி என்னை பார்த்து சொல்லிட்டாங்களே, நான் எவ்வளவு நன்மை செய்தேன், இப்படி என்னை பார்த்து பேசிட்டாங்களே. இயேசு சொல்கிறார், என்னையே நினைத்து கொள்ளுங்கள், என் மேல் உங்கள் கண்களை பதிய வைங்கள். அவர் அவமானத்தை சகித்தது போல நீங்களும் சகித்து கொள்ளுங்கள். ஸோ ரெண்டாவது, நம்ம சோர்வை ஜெயிக்கணும்னா ஒரே வழி இயேசுவை நமக்கு முன்னாடி கொண்டு வர்றதுதான். இயேசு எப்படி அந்த சோர்வையெல்லாம் ஜெயம் எடுத்தாரோ அப்படி நம்ம ஜெயம் எடுக்க பழக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அது ஜெயம் எடுக்க பழகணும். ஆண்டவருடைய பரிசுத்த நாம் மையம் பண்ணட்டும். இந்த பந்தி இருக்கிறதுனால அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். மூன்றாவதாக நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போம். நீதிமொழிகள் 3. என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமா எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. ஹல்லேலூயா. ஸோ மூணாவது என்ன அப்படின்னா, அது கர்த்தருடைய சிட்சை சில நேரங்களில் நமக்கு சோர்வை கொண்டு வரும். கர்த்தரே சில நேரங்களில் நமக்கு சோர்வுக்குள்ளே நம்மளை நடத்துவார், சிட்சைக்குள்ளே நம்மளை நடத்துவார். அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப நம்மளால் முடியாது. எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரே நம்மளை சில சோதனைகளை கொண்டு போகும் பொழுது நமக்கு ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். ஐயோ, இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன் ஆண்டவரே, எப்படி நான் இதை தாண்டி வருவேன் அப்படின்லாம் நம்ம சோர்ந்து போகிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீதை பாருங்கள். சிமேயி என்ன ஒரு மனுஷன், அவன் தன்னுடைய பிள்ளையால் துரத்தி கொண்டு வரும் பொழுது அவன் என்ன பண்ணான் தெரியுமா? மண்ணை வாரி இறைஞ்சி கல்லை தூக்கி தாவீதுக்கு மேலே தூக்கி போட்டு, துஷ்ட மிருகனை, இரத்த பிரியனே, ஒளிந்து போன்னு சொல்லி அவனை திட்டுனான்னு பைபிள் வாசிக்கிறோம். அப்போ தாவீது சொல்கிறார், பரவாயில்ல, ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார், அமைதியாக இருந்துட்டாராம். ஹல்லேலூயா. அப்போ இது ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு சிட்சைன்னு நம்ம நினச்சிக்கணும். ஆண்டவர் நம்மளை தண்டிக்காமல் என்ன பண்ணுறாருன்னா, என்னை சிட்சிக்கிறார் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த சோர்வை நம்மளை ஜெயம் எடுக்க முடியும். நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்மளை தண்டிக்கலை, ஆனால் சிட்சிக்கிறார். ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. ஆண்டவர் அடித்தார்னா நம்மளால் தாங்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்மளை அடிக்காமல் ஒவ்வொரு முறையும் நம்மளை திருத்தணும்னு அவர் என்ன பண்ணுறார் தெரியுமா? நம்மளை சிட்சிக்கிறார். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை எப்படி சிட்சிக்கிறாரோ அதுபோல் அவர் நம்மை சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதை நீங்கள் உங்கள் மனதில் வைத்துக்கொள்ளணும். ஆண்டவர் என்னை சிட்சிக்கிறார், என்னை தண்டிக்கல. அவர் என்னை அவர் நான் செய்த தவறுகளுக்கும் நான் செய்த காரியங்களுக்கும் என்னை அடிக்கலாம். அவர் நினைச்சா என்னை அடிக்க முடியும், அவர் என்னை தண்டிக்க முடியும். ஆனால் அவர் என்னை தண்டிக்கலை. ஏன்னா என் மேலே வச்ச அன்பு, அந்த தண்டனையை சிலுவையில் அவர் தன்மையில் ஏற்றுக்கொண்டதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே சின்ன சின்ன சிக்ஷைகளை கொடுக்குறார். அப்படியாவது நான் திருந்துவேன்னு சொல்லி, நான் சரியாவேன்னு சொல்லி என்னை பிள்ளையை போல நடத்துகிறார். இதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லோரும் இதை அனுபவிச்சிருப்பீங்க. நானே சிலவருடைய லைஃப்பில் அதை பார்த்துருக்குறேன். நீங்கள் சின்ன சின்ன தவறுகள் செய்யும் பொழுது உடனே சொல்லுவீங்க, அடுத்த வாரம் ஐயா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த வாரம் அது நீங்களே சொல்லுவீங்க, இது நான் செஞ்சதுனால தான் இப்படி வந்தேன்னு நீங்களே அந்த தவறை ஒத்துக்குவீங்க. அது என்ன, ஆண்டவர் உங்களை தண்டிக்க நினச்சா தண்டிக்கலாம். ஆண்டவர் உங்களை தண்டிக்கலை. என்ன பண்ணுறாருன்னா அவர் ஒரு பிள்ளையை போல உங்களை சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே சிட்சிக்கிறார். உங்கள் பிள்ளைக்கு மேலே கோபம் வந்துடுன்னா பிள்ளைய அடித்து போட்டு அப்படியே என் பிள்ளையே இல்லை அப்படின்னு வீட்டை விட்டு விரட்டிடுவீங்களா? இல்லை,
நம்ம ஆனால் சிரிச்சிக்கிறோம். சின்னதாக ஏதாவது கை வைத்து அடிக்கிறோம், இல்லைன்னா ஒரு கம்பு எடுத்து சின்னதாக ஒரு தட்டு கொடுக்குறோம், இதை ஏதோ இல்லைன்னா நம்ம திட்டுக்கிறோம், ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறோம். அது ஆண்டவர் அதே போல தான் நம்மளை என்ன பண்ணுறாருன்னா சிரிச்சிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ சில சோர்வின் பாதைகள் நீங்கள் புரிந்து கொள்ளணும். அது ஆண்டவர் நம்மளை சீர்படுத்துறதுக்காக ஒரு தகப்பன் என்னை சிரிச்சிக்கிற பாதை அப்படின்னு நீங்கள் அதை புரிந்து கொண்டால் அந்த சோர்வை நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். அந்த சோர்வில் உங்களுக்கு ஒரு ஜெயம் வரும். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் நான் செய்ததுக்காக ஆண்டவர் என்னை சில விஷயத்தில் கொண்டு போகிறார். சரி, பரவாயில்ல, கொஞ்சம் நாளுக்கு பிறகு நான் சரியாயிடுவேன் என்று நீங்கள் உங்களை ஆண்டவர் அந்த சிற்சைக்குள்ளே கொண்டு போய் உங்களை சீர்படுத்துகிறார். அவ்வளோதான். இதை நீங்கள் சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களை அப்படியே அடுத்த கட்ட உயர்வுக்குள்ளே, ஆசீர்வாதங்களுக்குள்ளே அவர் உங்களை நடத்த முடியும். ஹல்லேலூயா. அப்போ தகப்பனை போல இருதயத்தோடு அவர் நம்மை சிற்சிக்கும் பொழுது அதில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஐயோ ஆண்டவர் என்னை அடிச்சிட்டாரு அப்படிலாம் இல்லை. அது ஒரு சின்ன சிற்சை. ஆண்டவர் உங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்யலை, அது ஒரு சின்ன சிற்சை, அவ்வளோதான். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் வாழ முடியும். இந்த சோர்வை நீங்கள் லகுவாக ஜெயம் எடுக்க முடியும். ஏன்னா அவர் நம்முடைய தகப்பன் அல்லவா. நம்மை அடிப்பதற்கு, நம்மை சிட்சிப்பதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் அவருக்கு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அந்த நேரங்கள் என்ன பண்ண, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர், இந்த மாதிரிப்பட்ட தவறுகள் செய்ததுனால தான்ப்பா இதை நான் என் வாழ்க்கையில் வந்தது, இனி நான் இதை செய்ய மாட்டேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை பரிசுத்தப்படுத்துகிறேன், இனி நான் சரியாக இருப்பேன் என்ன நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு அந்த நேரத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கணுமே தவிர நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. ஐயோ ஆண்டவர் என்னை அடிச்சுவிட்டார் பிடிச்சுவிட்டார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா, சரி ஆண்டவரே, நான் செஞ்ச தவறுக்காக இந்த ஒரு சின்ன ஒரு சிக்ஷை எனக்கு அனுமதிச்சிருக்கிறேன், இனி நான் சரியாகணும் என்று சொல்லி உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை தன்னுடைய பிள்ளையை போல அவர் மார்போடு அணைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சோர்வுகள், 3 விதமான சோர்வுகளை குறித்து நான் பேசுகிறேன். 3 விதமான ஆண்டவருடைய கிரியை குறித்து நம்ம இன்னைக்கு பார்த்தோம். முதலாவது சோர்வு ஏன் வருகிறது அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் காத்திருக்க வேண்டும், அவ்வளவுதான். 2வது சோர்வு மனிதன் உங்களை மனிதர்கள் மூலமாய் வருகிற சோர்வு. சில வார்த்தைகள் பேசுறதுனால, சில காரியங்கள் நமக்கு விரோதமாய் பண்ணுறதுனால வருகிற சோர்வு. இந்த மாதிரிப்பட்ட சோர்வில் இயேசுவையே நம்ம நினைக்கணும். நான் இயேசு எவ்வளோ சகிச்சார், எவ்வளோ மன்னிச்சார், நான் மன்னிக்க முடியாதா அப்படின்னு அதை லெகுவாக அதை எடுத்துக்கொள்ளணும். 3வது, நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுக்காக தகப்பனை போல் நம்மளை சிட்சிக்கும் பொழுது நம்ம சோர்ந்து போகாமல் நம்மை நாமே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். இதை நம்ம செய்யும் பொழுது சோர்வுகளை நம்ம ஜெயம் எடுக்க முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் தெய்வ சமூகத்தில் முழங்கால் பண்ணிடலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம பந்திக்கு நம்ம ஆயத்தமாகலாம். சீக்கிரமாக உங்களை நான் அனுப்பிடுவேன். எனவே எல்லாரும் அவனோட சமூகத்தில் ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரிடத்தில் நம்ம பேசுகிற நேரம் இது. ஹல்லேலூயா. தயவு செய்து நீங்கள் மௌனமாக இருக்காதீங்க, இருதயத்தின் திறந்த ஆண்டவரோடு பேசுங்க. ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஒருவேளை சில சோர்வோடு நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை பலப்படுத்தி தான் இங்கிருந்து உங்களை அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஈபாலா துடபரபா சந்தர தியாந்தலரபரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலப்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆண்டவரே. சோர்ந்து போய் வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பூமியில் நீ வாழ்ந்த நாட்களிலே மனிதர்களால் வந்த நிந்தனைகள், சோர்வுகள் எவ்வளவோ பேசினாங்கப்பா.
எல்லாத்தையும் நீர் சகித்தீர் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் சகித்து மன்னித்தீர் ஆண்டவரே. நீர் சோர்ந்து போகலப்பா ஆண்டவரை, உண்மையில் எங்கள் கண்களை பதிக்கிறோம், உம்மை போல் எங்களை மாற்று ஆண்டவரேன்னு கேளுங்க. ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஒருவர் எனக்கு விரோதமாக ஒன்று செஞ்சிட்டா நான் திரும்ப செய்வேன், பழி வாங்குவேன், இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். ஏசப்பா, உம்மை போல் என்ன மாற்று ஆண்டவரேன்னு கேட்போமா? உம்மை போல் என்ன மாற்று ஆண்டவரே. ஒருத்தர் எனக்கு விரோதமாக பேசிட்டா நான் மாறி பேசிடுவேன், அப்படி இல்லை ஆண்டவரே. உம்மை போல் என்ன மாற்றுங்கப்பான்னு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஓ, உம்மை போல் என்ன மாற்றுங்கப்பா. சில சோர்வுகள் என் வாழ்க்கையில் வருகிறது, ஏன் வருதுன்னு தெரியலப்பா, ஏன் இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் அனுமதிக்கணும்னு தெரியல ஆண்டவரே. இந்த நேரத்தில் நீங்கள் முடிவுகள் எடுக்காதீங்க, மாறாக தெய்வ பிள்ளைகளை நீங்கள் காத்துருங்க. கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்த வரை காத்துருங்க. ரீபாலா சந்துடா ரீட்டாலா ரபவுடதி ஆந்தலா அந்த ரபரபா. ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம சில நேரங்களில் இடரும் பொழுது, கர்த்தர் தகப்பனை போல் நம்மை சிட்சிக்கும் பொழுது சோர்ந்து போகாதீங்க. ஆமென், ஹாலே லூயா. உங்கள் நன்மைக்காக தானே உங்களை சிட்சிக்கிறார், உங்களை பரிசுத்தப்படுத்தவாதானே சிட்சிக்கிறார். உங்களை கொண்டு அவருக்கு ஒரு பெரிய நோக்கம் திட்டம் இருப்பதனால தானே அவர் உங்களை சிட்சிக்கிறார். ஹாலே லூயா, ஹாலே. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஆமென், 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 ஆமென். ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் அவன் இப்போ பந்தியில் வரிசையில்